16 வயது நிலை படத்துல தன்னை கூட சேர்த்துக்கிட்டு வாழ்க்கை கொடுத்த பாரதி ராஜா சார் மறைஞ்சு போன 16வது நாளே சிஷ்யன் பாக்யராஜும் மறைஞ்சிட்டாரு. முதல்ல பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜுக்கும் ஏற்பட்ட அறிமுகமே ரொம்ப சுவாரஸ்யமானது. நீ சிரித்தால் நான் சிரிப்பேன்னு பாக்யராஜ் படம் எடுக்க போய் அது பாதியிலேயே நின்ற நேரம் ஏவிஎம் ஸ்டுடியோல ஜெயலலிதா அம்மா நடிச்சுக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு ஷூட்டிங்ல உள்ள பூந்துட்டு இவர் அந்த யூனிட்டே இல்லைன்னு கண்டுபிடிச்சு வெளியில தள்ளினதுல வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நேரம். அடுத்த முறை இந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள வந்தா நான் நிஜமாவே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் உள்ள வருவேன் அப்படின்னு இவர் சபதம் போட்ட நேரம். பாலகுருன்னு ஒருத்தர் பாக்யராஜுக்கு குருநாதர் மாதிரி, அவரும் சான்ஸ் தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப பாரதி ராஜான்னு ஒருத்தர் என்னோட ஒர்க் பண்ணிருக்காருப்பா, அவர் படம் எடுக்க போறாராம், 16 வயது நிலைன்னு படத்துக்கு பேரு, அவர் கூட நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு பாலகுரு சொல்லிருக்காரு. சார் அப்படின்னா என்னையும் சேர்த்து விடுங்க அப்படின்னு பாக்யராஜ் கேட்டிருக்காரு. பாலகுருவும் போய் கேட்டிருக்காரு. ஆனா பாரதி ராஜா மறுத்துட்டாராம். அம்மன் கிரியேஷன்ஸே புது கம்பெனி, நானே கஷ்டப்பட்டு டைரக்டர் சான்ஸ் வாங்கியிருக்கேன், நீ மட்டும் வரதுனா வா, உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் நான் சொன்னேன்னா என்னையே வேணான்னுடுவாங்க, 2 பேர் போதும், இன்னொரு அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம் பாரதி ராஜா. ஒரு நாள் பாலகுருவை தேடி அவர் வீட்டுக்கு போயிருக்காரு பாக்யராஜ். அவர் அம்மன் கிரியேஷன் ஆபீஸுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பாக்யராஜா அங்க போயிருக்காரு. அந்த ஆபீஸ்ல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷல் ஐ மீட் மிஸ்டர் பாலகுரு அப்படின்னு கேட்டிருக்காரு. கையில இங்கிலீஷ்ல பேசினாதான் எல்லாரும் மதிப்பாங்கன்னு இவர் நினைச்சிருக்காரு. he just gone out here அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதோட விட்டா பரவாயில்லையே, when will he come back அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. I don't have any idea, maybe another 1 hour அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கூடவே உங்க பேர் சொன்னீங்கன்னா அவர் வந்த உடனே சொல்லிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சாரி, I am not such a big chap, பேர் சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க, வெளியில கொஞ்சம் வெயிட் பண்றேன் அப்படின்னு பாக்யராஜ் சொல்லியிருக்காரு. நேரம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், அங்க உட்கார்ந்துட்டு இருந்தவர் தான் பாரதி ராஜா. யாரா இவன் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான், டீக்கா ட்ரெஸ் எல்லாம் வேற போட்டிருக்கான் அப்படின்னு ஸ்லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம். பாலகுரு கூட யாரோ ஒரு பையனுக்கு வேலை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாரதி ராஜா சொல்லவும், எஸ் சார், அது நான் தான் சார் அப்படின்னு பெருமையா பாக்யராஜ் சொல்லியிருக்காரு. ஐ எம் பாரதி ராஜா, இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். சார் சாரி சார், இது தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட இங்கிலீஷ்ல எல்லாம் பேசிருக்க மாட்டேன் அப்படின்னு அழமாட்டாத குறையா சொல்லியிருக்காரு பாக்யராஜ். இருந்தாலும் பாரதி ராஜாக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளை காத்தால ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வான்னு சொல்லியிருக்காரு. அங்க அவர் கொடுத்த இத்ததண்டி ஸ்கிரிப்ட 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ணி உள்ள போனாராம் பாக்யராஜ். அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள வருவன்னு பாக்யராஜ் போட்ட சபதம் அப்படிதான் நிறைவேறிச்சு. குருநாதர் பாரதி ராஜாவோட சேர்ந்து அப்படிதான் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. செவ்வந்தி பூ முடிச்ச சின்ன காங்கிற இசைஞானியோட சாங் ரெக்கார்டிங்கோட தான் பாக்யராஜோட சக்சஸ்ஃபுல் சினிமா லைஃப் ஆரம்பிச்சது.